அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஏக பாத உக்கட்டாசனா. ஏக்கன்னா ஒன்று, பாதம்னா பாது, உக்கட்டாசனானா சேர் போஸ். நாற்காலியில் நம்ம எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி உட்காரத்துக்கு முயற்சி செஞ்சு பார்க்க போகிறோம். ஆசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஏக பாத உக்கட்டாசனா, அதோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம். பயிற்சி ஆசனம் ஒன்று விருக்ஷாசனம். இப்போ இது பேலன்சிங் போஸ். அதனால ஒரு காலை பொறுமையாக எடுத்து இப்படி வைக்கிறோம். கைகளை மேல் நோக்கி இப்படி வைக்கிறோம். நமஸ்கார முத்ரா. காதை ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம். இடது காலை தூக்கி இப்படி மடக்கி வைக்கிறோம். கைகளை மேல் நோக்கி வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2 உக்கட்டாசனா பண்ணலாம். உக்கட்டாசனாக்கு கொஞ்சம் காலை இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. கைகளை முன்னோக்கி இப்படி தூக்கிக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம உட்காந்து எழுந்துக்க போகிறோம். பாதி உட்கார போகிறோம். இப்போ எப்படி நாற்காலியில் உட்காடுறோமோ அந்த அளவுக்கு உட்கார போகிறோம். முதுகு நேராக வைக்க போகிறோம். அப்படியே மேல் நோக்கி எழுச்சிக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போடலாம். ஏக பாத உக்கட்டாசனா. பயிற்சி ஆசனம் 1ஐயும் பயிற்சி ஆசனம் 2ஐயும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். அதாவது இப்போ உக்கட்டாசனம் சேர் போஸ் சொன்னோம் இல்லையா, இப்படி வைக்கிறோம். அதுக்கு நம்ம முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கால் மட்டும் நம்ம மடக்கி வைக்க போகிறோம். இந்த கால் மேலே இப்படி காலை வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்படியே இப்படி உட்கார போகிறோம். உட்காந்துட்டு கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா நமஸ்கார முத்ராவும் வச்சுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படி நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம். இடது காலில் எடுத்து இந்த முட்டிக்கிட்ட மட்டும் வச்சா போதும். ரொம்ப மேலே தூக்கி வைக்க வேண்டாம், ரொம்ப கீழே வைக்க வேண்டாம். இப்படி வைக்கிறோம். அப்படியே பாதி உட்கார். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஏக பாத உக்கட்டாசனம். ஏக பாத உக்கட்டாசனா கொஞ்சம் பேலன்சிங் போஸ். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும். முதல்ல அந்த பயிற்சி ஆசனங்களை நம்ம விருக்ஷாசனம் பண்ணியிருப்போம். அது ட்ரீ போஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது பண்ணியிருப்போம். இதை நீங்க செய்ய பழகினாங்க உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிரும். அதாவது ஒரு கால நிக்கிறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிரும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க, பயிற்சி ஆசனம் நிக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். செவுத்துல நின்று நீங்க சாஞ்சிட்டு ஒரு கால் மட்டும் மடக்கி வச்சுட்டு நிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செவுத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தனியா நின்றுட்டு நீங்க இந்த ட்ரீ போஸை நீங்க செய்யலாம். இதுல நீங்க பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த உக்கட்டாசனம் நீங்க தாராளமாக செய்யலாம். ஏக பாத உக்கட்டாசனம். இதுலயும் நார்மலா உக்கட்டாசனம் அடுத்த பயிற்சி ஆசனம் நம்ம பார்த்திருப்போம். அது கைகள் முன்னாடி நீட்டிட்டு உட்கார்ந்து எழுந்திருப்போம். இல்லைன்னா அப்படியே பொசிஷனை நம்ம உட்கார்ந்த மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நாற்காலியில் நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி நாற்காலியில் உட்கார்ற மாதிரி நினைச்சு உட்கார்ந்துட்டு உங்களோட முதுகு தண்டை நேரா வைக்கணும். இதுல
முதுகு தண்டை நேரா உட்கார வச்சுட்டு நம்ம உட்காருவோம். அதுதான் வந்து உட்கட்டாசனம். ஏக்கப்பாதன்னா ஒரு காலை மட்டும் அந்த கால் மேல காலை போட்டுட்டு அப்படியே உட்காரும். இப்போ எப்படி நம்ம வந்து நாற்காலியில வந்து உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு வந்து உட்காந்துக்கிறோம், அத மாதிரி நினைச்சு நீங்க இமேஜின் பண்ணிட்டு நீங்க ஒரு காலை மேல போட்டுருங்க. ஒரு கைகளை வந்து நீங்க முன்னாடி நீட்டிடலாம், இல்லைன்னா நமஸ்கார முத்திரை இப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தலைக்கு மேல வந்து சேர்த்து வச்சு கைகளையும் நமஸ்கார முத்திரை வைக்கலாம். அது ஒவ்வொரு இது நம்ம பண்ண பண்ண வந்து நமக்கு அதோட பெர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டா வந்துடும். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட முட்டிகள் வந்து ரொம்பவே நல்லது. இப்ப ஏற்கனவே முட்டி வலி இருக்குன்னா அவங்க தாராளமா கூட இதை செய்யலாம். செய்யும் போது உங்களுக்கு வலிக்க செய்யும், ஆனா வந்து முட்டிக்கு வந்து நல்லது. சில இது சொல்லுவாங்களே குட் பெயின் பேட் பெயின்னு சொல்லுவாங்களே, இது வந்து குட் பெயின். இந்த வலிக்கிறதுனால இதாகும், ஆனா அது வந்து சரியாயிடும். உங்களோட முட்டு வலிகளை வந்து நல்லாவே சரியாயிடும். அதே நேரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி பேலன்சிங் ஆசனாஸ் பண்ணும் போது உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே காமா இருக்கும், கரெக்டா பேலன்ஸ் இருக்கும், நடுநிலையில இருக்கும். சில பேருக்கு பாலே போகுது பாத்தீங்களா, இப்போ ஒரு பிரச்சனைன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா ரெண்டு பக்கமே மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நடுநிலையில சமநிலையில இருக்கும் நம்மளோட மைண்ட். ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் ஆசனாஸ் பண்ணதுனால நிறைய பயன்கள்லாம் இருக்கு. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.